பயில்வானா அதேதான் பயில்வான். வா சுதி வா, போச்சு. அருகில் வா. வர்றாங்க அப்படியா வராங்க அதேதான் வர்றாங்க முத்தம் கொடுக்க அப்படியா என்ன சொல்றீங்க ஏய் சக்தி வாயை திறக்க மூணாவது ஆண்டி வார்த்தையா? வாயை திறந்து வாயை திறந்து மன பேரெல்லாம் ஒண்ணும் சொல்லல ஜெயந்தி அக்கா சொன்னதுக்காக சொன்னாங்க எதுவா இருந்தாலும் வாயை திறக்கவே கூடாது வாயை திறந்து வாயெல்லாம் பேசவே கூடாது அது எதுவா இருந்தாலும் தண்ணி தண்ணி குடிக்கிறது பானை பானை பானையா பானைக்கு வேற என்ன பானையா ஆ, டம்ளரா டம்ளரும் இல்ல இந்த வார்த்தை ட்ரை பண்ணாங்க ஏய், கேர்ள்ஸ் டீம் தோத்தாங்குழி டீம் தெரியல மெதுவா கிளாஸ் நேத்து இன்னைக்கு சொம்பு. நாளைக்கு மூணாவது வத்த சொம்பு ஜெகு கரெக்ட் நல்லா டான்ஸ் ஆடுற நீ ஏய் இந்த ப்ரோ இந்த ப்ரோ சொல்லுங்க இந்த ஏய், கத்தாத பாட்டு. பாட்டு பேரு சொல்லணும் எனக்கு தெரியும் தெரியும் இந்த ப்ரோ இல்ல, சொம்பு எடுத்து உள்ள வை ஹலோ ஹலோ என்ன விஷயம் சார்? என்ன பண்றீங்க? சும்மா விளையாடிட்டு இருக்கோம் சார். 4 தடவை கூப்பிடுறோட கேட்காம அப்படி என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? நம்சரத் அங்கிள் ஆ? படம் பேர் நடிச்சு காட்டி விளையாடுறது அங்கிள். சும்மாரா எல்லாம் பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. மணி என்ன சார் இது? நைட்டு 11 மணிக்குள்ள இப்படி கூத்து அடிச்சிருந்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல யாரும் தூங்க வேணாம். எங்க போலீஸ் வண்டி சைரன் சத்தத்துக்கு மேல உங்க சத்தம் கீழே கேக்குது. சார் யாராவது கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்தாங்களா சார்? ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களை வந்து கேள்வி கேட்குமா? அப்படி இல்லை சார், பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் சார். நாங்கள் சனிக்கிழமையானா ஃபேமிலியோட இங்கே டெரஸ்க்கு வந்து விளையாடுவோம். இன்னைக்கு கொஞ்சம் பசங்களோட எக்ஸைட்மெண்ட்ல ஓ பசங்க என்ஜாய்மெண்ட்ல பேசினா சரியோ? ஏய் இப்ப என்ன சிரிக்கிற? ஒன்றும் இல்லை அங்கிள். ஏய் சார். இப்ப எதுக்கு சிரிச்சா? சார் சின்ன பையன் சார், அவங்ககிட்ட போய் ஆ சொல்லு ரவி. சண்முகண்ணே சொல்லிட்டீங்களா இல்லையா? சார் வேறு வெயிட் பண்ணுறாங்க. ம் ம் சரி சீக்கிரம் வாங்க சார். சொல்லிட்டாரா சார்? வந்துடுறாரா? இது பாத்தியா? சார் இந்த வீடியோ நான் காலையிலே பார்த்தேன் சார். பப்ளிக் போலீஸ் கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்க சார். இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி சார் போலீஸ் மேலே மாதிரியே வரும் பப்ளிக்கு? வண்டி ஆஃப் பண்ணு. என்ன கோவமா பேசுறாங்க? சத்தமடா விளையாடுன்னு சொல்ல வந்தா கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கேக்குறாரு. இவர் எப்படி கேட்டாரு? சொல்லுமா எப்படி கேட்டாரு? உள்ள வரும்போது அந்த ஆட்ட ஆடிட்டு இப்ப என்னைய பொறுமையா பேச சொல்றீங்க? சனிக்கிழமை ஆயிட்டு ஆம்பளை பொம்பளை ஒண்ணா சேர்ந்து கூத்து அடிப்பீங்க. நாங்க 2 மாடி ஏறி வந்து கேள்வி கேட்டா காட்டு கத்துவீங்க. சார் அப்படியெல்லாம் சார் இப்போ நான் ஏதாவது பொறுத்துக்கிட்டு உங்களை பொறுமையா பேசணுமா? எதுக்கு சார் டென்ஷன் ஆறீங்க? எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றேன், கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க சார். சார் இனிமே இப்படி சத்தம் வராதபடி பார்த்துக்கிறோம் சார். நம்ம என்ன தப்பா யார் அது டீசெண்டா பேசுனது? கம்ப்ளைண்ட் இருந்தா தான் மேல வரணும்னு சொல்றாரு சார். இல்லை சார், சார் கொஞ்சம் கோவமா பேசுகிறாங்க, அதனால தான் இவர் இப்படி சொன்னார் சார். இந்த நேரத்தில் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி நடந்துக்கிட்டா போலீஸ் கம்ப்ளைண்ட் இல்லாமலே கேட்கலாம். இனிமே இப்படி சத்தம் வராதபடி பார்த்துக்கிறோம் சார். இங்கே யாரு? இந்த வீட்டில் யார் இருக்கா? நாங்க தான் சார். நாங்கள் தானே இங்கே இருக்கிற எல்லாருமா? இல்ல சார், நான் என் பொண்ணு என் பையன் எங்க அண்ணன் பையன் எங்க வீட்டுக்கார் நைட் ஷிஃப்ட் போயிருக்கிறாரு சார். எங்கே எவ்வளோ செய்கிறாரு? அம்பத்தூர்ல சன்லைட்ஸ் கம்பெனியில் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்க்குறாரு சார். அப்படியே இங்கே யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா முதல்ல உங்களை தான் கூட்டிகிட்டு போய் விசாரிப்போம், தெரியுமா? சார் மொட்டை மாடி எங்கள் எல்லாருக்குமே காமன் தான். அப்புறம் எப்படி சார் இவங்களை மட்டும் கூட்டிகிட்டு போய் விசாரிக்க முடியும்? ஸ்டேஷன் வர ஆசைப்பட்டா சொல்லுங்க, உங்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் விசாரிப்போம். ஏமா அந்த அம்மாவை கேள்வி கேட்டா முந்திரி கொட்ட மாதிரி நீ முந்திட்டு வர்ற? நீங்கள் எங்கே இருக்கீங்க? சார் என் வைஃப் சார் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் சார். இங்கே பக்கத்தில் ஜிம்மில் ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருக்கேன் சார் இனிமேல் சத்தம் வராதபடி கண்டிப்பாக பார்த்துக்கிறோம் சார். யாராவது ஒருத்தர் ஸ்டேஷன் எழுதி கொடுத்துருப்பாங்க, இனிமேல் அப்படி சத்தாராத அப்படின்னு எழுதி கொடுத்துருப்பாங்க. சார் இதுக்கு போய் எதுக்கு சார் எழுதி கொடுக்கணும்? ஏன் என்னெல்லாம் ஐயாட்ட கேள்வி கேட்காம வந்து எழுதி கொடுங்க. நாங்கள் இங்கே வெளியே பப்ளிக்கில் பிரச்சனை என்ன பரவாயில்ல சார், நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி இருக்கணும்னு சொன்னால் எப்படி சார்? என்ன சொல்ல வரீங்க இப்போ? சார் கம்ப்ளைண்ட் இல்லாமல் யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றாரு போல இருக்கு சார். சார் நான் வந்தப்போ அதான் சார் சொன்னார். ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் உங்களை கூட்டிகிட்டு போய் கேள்வி கேட்கணுமோ? இப்போ எல்லாம் இந்த மாதிரி ஆளுகளுக்கு போலீஸ்னாலே மரியாதை இல்லை சார். சார் சார் மரியாதைலாம் இல்லாமல் இல்லை சார்.
ஆனா ஒருத்தரை மரியாதை இல்லாம பேசினா எல்லாருக்கும் கோவம் வரதானே சார் செய்யும். ஏய் சக்தி கோவம் தான் என்ன பண்ணுவீங்க? போலீஸ் மரியாதைலாம் பேசினா உள்ள போ. நீங்களும் மரியாதைலாம் பேசுவீங்களா? சார் உள்ள போன்னு இனிமே இப்படி சத்தம் வராதபடி பார்த்துக்குறோம் சார். என்னம்மா ஐயா கேட்குறது தலையாட்டுற ஆமான்னு? நான் சக்தி அப்படியெல்லாம் என்ன? சொல்ல இல்ல. என்ன பேசுவீங்க? ஆ? அதான் உள்ள போன்னு சொன்னேன். நீ வா. உள்ள போன்னு அவங்க சொல்றேன். தானே மரியாதை இல்லாம பேசினாங்க. சொல்றத கேளு. நியாயமா பேசுறது கூட என்ன தப்பாப்பா. பேசுவேன்? உள்ள போ. என்னங்க கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு போங்க. சக்தி இல்ல, நம்ம நான் சொல்றது வீட்ல நம்ம கேக்குறியா? எப்படி உள்ள இருக்கோம் போ. யோ, நீங்களாம் நான் அவ்வளோ பெரிய மயிரா? ஏன் சார் நீங்க தான் அவ்வளவு பெரிய சார் கையெடுங்க சார். என்ன தும்முறா உனக்கு? கையெடுங்கன்னு சொல்றேன். சார் கையெடுங்கன்னு சொல்றேன். போலீஸ் மேலே கை வச்சிட்டல? யார் சார் கை வச்சா? குடிச்சு எடுத்தா அப்படியே உங்க கூட வந்துருவாங்களா? எங்களை பார்த்தா எப்படி சார் தெரியுது? ஊர் நாட்ட மாதிரி தெரியுதா? சார் இப்ப கூட ஃபேமிலி இருக்கிற இடத்துல வந்து லேடிஸ் கிட்ட தப்பா பேசுங்க, உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிடுவேன். சார் அப்புறம் என்ன சார்? இங்க யாரும் அக்யூஸ் கிடையாது சார். என்னமோ இவங்க தான் ஒட்டுமொத்த போலீஸ்க்கு அத்தாரிட்டி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளையும் அவங்களுக்கு மேல இருக்கிற மந்திரிகளையும் நமக்கு தெரியும் சார். சார் இப்ப சொல்றேன் சார், ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தா அவங்க கூட ஸ்டேஷனுக்கு போய் அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்றேன் சார். அப்படி என்னக்கா தப்பு அப்புறம் பண்ணிட்டோம்? என்ன சார் போலீஸ்னா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு பயந்துட்டீங்க. இவன் என்ன சார் தப்பா பேசுறான் சார் சார்? இவங்க எல்லாம் நம்மள மாதிரி ஆளுகிட்டயும் பயப்படுறவங்க கிட்ட தான் இப்படி பேசுவாங்க. பவர் இருக்கிறவங்க கிட்ட போய் பேச சொல்லுங்க, பல்ல இழிச்சிட்டு போவானுங்க சார். அங்கிள் செம்மையா பேசுறீங்க அங்கிள். ஆட. நீங்க பேசுறத கேட்டு அப்படியே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு தெரியுமா? அட போடா. அங்கிள் உங்களை பார்த்து போலீஸ் பயந்துட்டாங்க அங்கிள். ஆமா கரெக்ட்னா? சத்தம் போடாதீங்க, தேவையில்லாத கேக்குறீங்களா? நீ ஏன் சக்தி அப்படி பேசுன? அப்புறம் என்னக்கா உங்களை மட்டும் ஸ்டேஷன் கூட்டு போயிருவேன்னு சொல்றாரு. அப்ப எங்களுக்குலாம் ஸ்டேஷன் பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? நீங்க மட்டும் போனா நாங்க எப்படி பாக்குறது? டேய் தனியா அக்கா, இருந்துட்டு என்ன இப்படி? போலீஸ்காரு இங்க என்ன நடந்துட்டு பார்த்து இருக்கு? பயந்துட்டாங்க. இல்ல அங்கிள். டேய் வாய மூடுற. சார் தூக்கம் வருதுப்பா. அச்சிச்சோ தூக்கம் வருதாடாமோ? சரி சரி கிளம்புறேங்க. நீங்க போய் படுங்க. தூக்குங்கப்பா. வாடா அம்மா.